ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? 3 days லீவ்னால சென்னையிலேருந்து நம்ம நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். வந்ததுமே நேற்று குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு விசிட்டை போட்டாச்சு. இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா பாண்டி பீச்சுக்கு தான். போகிற வழியில் பனை மரத்தில் தூக்குனங்குருவிங்க நிறைய கூடு கட்டி இருந்துச்சு. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. பாருங்களேன், ஒரு மரத்தில் எவ்வளோ கூடு கட்டியிருக்குன்னு. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா மயில் இருக்குது, ஆனால் கேமராவில் தெரியல. கிட்ட போய் எடுக்கலான்னு பார்த்தா அது மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ஜூம் பண்ணிலாம் பார்த்தோம், ஆனால் அது கேமராவில் தெரியல சுத்தமாக. அப்படியே இது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டே நம்ம பாண்டிக்கு ரீச் ஆயாச்சு. இதுதான் பாண்டியோட என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு. ஃபைனலாக பீச்சுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக தான் இருந்துச்சு. லீவ் நாளையா என்னன்னு தெரில. பார்க்க நல்லா நீட்டாக தான் இருக்குது. நம்ம பீச்சோட இங்கே நல்லா நீட்டாக தான் இருக்குது. நிறைய பேர் தண்ணியில் விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்நாக்ஸ் டைம். இங்கே கொஞ்சம் எல்லாமே காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஃபுல்லாக இதே போல தான் கல்லாக போட்டு வச்சுருக்காங்க. சரி அப்படின்னு நடப்போம்னு சொல்லிட்டு நாங்களும் நடந்து போயிட்டே இருந்தோம். பெருசாக கரை மண் அப்படிலாம் இங்கே எதுவுமே இல்லை. ஃபுல்லாக இந்த கருங்கல் தான் போட்டு அடுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. எல்லோரும் இது மேலேயே உட்காந்து தான் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய கேமராலாம் வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே எல்லா பில்டிங்ஸுமே செமையாக அழகாக கட்டியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது எல்லாமே. அப்படியே நடந்து போனோம். அங்கே போனால் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பார்த்தா ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க. காந்தி சிலைக்கு ஆப்போசிட்டில் அதுக்கு ஸ்டேஜ் எல்லாம் போட்டு சேர்ஸ்லாம் போட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பரதநாட்டியம், ஒடிசி, இது போல் நிறைய ஸ்டேட்டுடைய டான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க போல். அதுக்கு ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் நடந்துகிட்டு இருந்தது. நாங்களும் சரி பார்க்கலான்னு போனால் ப்ரோக்ராம் ஸ்டார்ட்டே ஆகலை. சரி அதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்க்கு பேக் சைடு வந்தால் நேரு சிலைலாம் இருந்தது. அதுவும் இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ண வந்தவங்க சில பேர்லாம் இங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்துட்டு அங்கே நிறைய கடை இருந்தது நம்ம பீச் போல். அப்படி பார்த்ததையும் செகண்ட் ரவுண்ட் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றிட்டு வந்து லைட் ஹவுஸ் பக்கத்தில் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு லைட் ஹவுஸ் பக்கத்தில் வந்து ஸ்டெப்ஸில் உட்காந்து ப்ரோக்ராம் பார்க்கலான்னு சொல்லிட்டு செட்டில் ஆயாச்சு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரோக்ராமும் கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து. சரி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். திரும்ப வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தா அந்த ஆர்ச்சில் லைட்டெல்லாம் போட்டு செம்மையாக செட் பண்ணி அழகாக பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. தூரத்துலேருந்து பார்க்க இன்னும் அழகாக இருந்துச்சு. நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் எங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறோம். டாடா, பை பை மக்களே.